உன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் ஒன்று நாமினேஷன்லாம் ஒழுங்காக ஃபைல் பண்ண முடியாது கண்ணு. அது வேற கதை. ஒரு சின்ன லூப் போல வைப்பான், ஸ்க்ரூட்டினியில் காலி, டம்மி கேண்டிடேட் போடுவான். சில சமயம் டம்மி கேண்டிடேட் செலக்டாக இவன் காலி ஆகிடுவான். இத்தனையும் மீறி ஜெயிச்சு வந்தீங்கன்னா திடீர்னு கேண்டிடேட் காணாம போடுவான், தூக்கி போடுவானுங்க ரெண்டு பேரும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வரை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் கும்பேந்திரன். திமுக கூட்டணி 2019 நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம். கொள்கைக்கான கூட்டணி, தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி, எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்று வரை திமுக கூட்டணியில் சலசலப்பு நீடிக்கிறது. இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்து போடல, விசிக கையெழுத்து போடல. பாண்டிச்சேரியில் இதை விட குழப்பம் அதிகரிக்குது. அப்போது கொள்கை கூட்டணி என்று சொன்ன திமுக அந்த தலைமை தாங்குகிறது. ஏதோ விட்டு கொடுத்து கூட குறைய நாங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு கேட்ட இப்போ காங்கிரஸுக்கு 28 கொடுத்தது போல் மற்ற கட்சிகள் 1-2 கூட கொடுத்து முடிச்சிருக்கலாமே. அதான் முதன்முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் சறுக்கி இருக்கிறார் தான் எனக்கு தோணுது. 19, 21, 24 ஒரு அருமையான கூட்டணியை கட்டமைத்தார். கலைஞர் கூட ஒரே கூட்டணியை 2 எலெக்ஷனில் கட்டமைச்சதில் ஒரு 3 தேர்தல்களில் கட்டமைத்து அபார வெற்றியை பெற்றார். 2 மக்களவைத் தேர்தல்கள், ஒரு சட்டமன்ற தேர்தல். ஏன் இந்த தடுமாற்றம் திமுக தலைமைக்கு என்று எனக்கு புரியவில்லை. 2 இடதுசாரிகள் விசிக, அவங்க கொள்கை கூட்டணி. அவங்கள என்ன ஒரு ஆசை வார்த்தை காட்டினாலும் அவங்க பிஜேபிக்கு போக மாட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் வந்தால் விசிக 2 இடதுசாரிகளுக்கு ஒரு 15 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். 10 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10லேருந்து 12 எம்எல்ஏ. அதே புதுசாக வந்திருக்க கட்சிக்கு ஒரு தேமுதிக ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்கன்னா எதிர் தரப்புக்கு போக, பிஜேபி தரப்புக்கு போக வாய்ப்பு யாருக்கு அதிகம்? பதில் எல்லாருக்கும் தெரியும். விசிகா இடதுசாரிகளை நீங்கள் ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணி அடகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக ரோட்டில் உலா ஓடலாம், அவன் பாட்டு சுற்றி நடப்பான், ஒருத்தன் தொட முடியாது, அவன் கிட்ட நெருங்க முடியாது. அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற ஒரு கட்சியை, திமுகவோட கூட்டணி சேர்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் பிஜேபியோட பேச்சுவார்த்தையில் இருந்த ஒரு கட்சியை உள்ளே கூட்டின்னு 3 தேர்தல் அவங்க கூட இருக்கிற கட்சிங்களுக்கு அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி 1 சீட்டு 2 சீட்டுக்கு அவங்கள அல்லாட விட்டு 5 நாள் 6 நாள் 10 நாள்னு பேச்சுவார்த்தை இழுத்து 6 சீட்டை 5 சீட்டாக குறைக்கிறது, அப்புறம் 6 நாளாக வாங்கிக்கொன்றது, இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் 6 சீட்டில் 5 சீட்னா லெஸ் தேன் 2%, 234 கான்ஸ்டிடுவன்ஸில் லெஸ் தேன் 2%. அதை தோழர் தியாக ஒரு தொலைக்காட்சியில் சொன்னார். நான் இடதுசாரிகள் பொசிஷனில் இருந்தேன்னா 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை. ஆனால் தமிழகத்திற்கு பாஜக தான் பெரிய ஆபத்து என்பதால் 234 தொகுதிகளிலும் திமுகவை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். இப்படி ஒரு நிலைப்பாட்டை நான் எடுப்பேன். இதுதான் திமுக கொடுக்குற சரியான தண்டனைனார். எனக்கு செஞ்சு அது ரொம்ப சரியான ஸ்டாண்ட், சுயமரியாதையில் ஒரு ஸ்டாண்ட். அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம். பிஜேபி வரக்கூடாது, எங்களால் பிஜேபி வரதை தடுக்க முடியாது, திமுகவால் தான் தடுக்க முடியும். நாங்கள் திமுகவுக்கு உறுதியாக இருப்போம். ஆனால் எங்கள் சுயமரியாதைக்கு இன்றைக்கி இழுக்கு வர காரணத்தால் அதை எங்களால் தாங்க முடியாது. நாங்கள் 234 தொகுதியில் போட்டி போட போகிறதில்லை. இதோட அர்த்தம் புறக்கணிக்கிறது இல்லை. புறக்கணிக்கிறதுனா நாங்கள் ஏன் போய் அவங்களை ஆதரிக்க போகிறோம்? நாங்கள் அவங்கள ஆதரித்து அவங்கள பதவியில் உட்கார வைப்போம், பிஜேபியை தடுப்போம்னார். இந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். நீ 2 சீட்டு கட்சி உள்ளே போகிறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. உனக்கு ரெக்கக்னேஷன் போனால் போயிட்டு போட்டுமே, கண்ணை விற்றா சித்திரம் வாங்கவே. திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளுக்கு பெரிதாக ஓட்டு வங்கி இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஓட்டு வங்கி இல்லை என்பது ஒரு பக்கம். ஆனால் இடதுசாரிகள் அவங்க தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு, பலதரப்பட்ட மாறுபாடுகளுக்கு இடையே கூட ஒரு பொது பிரச்சனைக்கு ரோட்டில் போராடக்கூடிய கட்சி 2 கட்சி இடதுசாரிகள். அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் அவர்கள் வந்தால் நீங்கள் என்ன தான் ஒரு கூட்டணி சார்பு நிலை எடுத்தாலும் சில விஷயங்களுக்கு பொது வெளியில் பேசுவதற்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தான் அருகதை இருப்பதாக நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக. அப்போது ஒரு சீட் அதிகமாக கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சா நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு பாஜக அணிக்கு ஜம்ப் பண்ண முடியாத ஒரு கட்சிகள். ஸோ அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற அந்த பதிவுகள் மக்களிடையே பல கருத்து உருவாக்கலை ஏற்படுத்தும். அந்த பார்வையில் திமுக அணுகியிருக்கலாமே. அதுதாங்க நான் ரொம்ப சுருப்பமாக உங்களுக்கு சொல்கிறேன். 2 தப்பு பண்ணுது திமுக. 1, மதச்சார்பற்ற சக்திகளை பலவீனமாக்குது. இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அவங்களோட சட்டமன்ற பிரதிநிதித்துவம் குறைவது என்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து 1. 2வது, அதை விட ஆபத்து, நாளைக்கு பிஜேபியோட வாய்ப்புள்ள ஒரு கட்சியை நீ வளர்க்குற.
இந்த தப்பை ஏன் செய்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க இது தமிழ்நாட்டு தேர்தல் வந்து போகிற 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போகிற சட்டமன்ற தேர்தல் கிடையாது, இது வந்து ஒரு தமிழ்நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற தேர்தல், இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு சொல்லிட்டு பிஜேபியோட போக எல்லா வாய்ப்பும் உள்ள ஒரு கட்சியை உங்கள் கூட வரத்துக்கு முதல் நாள் வரைக்கும் அவன் பிஜேபியோட பேசிகிட்டு இருக்கான். அவங்கள நீங்கள் வளர்க்குறீங்க 10 சீட்டு கொடுத்து. அப்போ பிஜேபிக்கு இங்கே கால் ஊன்ற அனுமதிக்கிறது யார்? திமுக தான். நீங்கள் வாக்கு வங்கி அவங்களுக்கு குறைவாக இருக்குது, ஓட் பேங்க் இல்லைன்னா இதை விட ஒரு ஆணவமான பேச்சு எதுவும் இருக்க முடியாது. அப்போ நீ எதுக்கு அவனை கூட வச்சுக்கிற? இந்த தனியாக போய் இந்த கேள்வி நான் கேட்டேன். நீங்கள் இத்தனை நாள் கூட இருக்கிற கட்சியை விட்டு திடீர்னு தேமுதிக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு டாக்டிஸ். இல்லைன்னா காங்கிரஸ் எங்கள் கூட இருந்திருக்காது, இல்லைன்னா அவங்க 35-40 தொகுதிகளுக்கு மேல் கேட்டிருப்பால் இறங்கி வந்திருக்க மாட்டார்கள், தேமுதிக உள்ளே கொண்டு வந்ததால் தான் காங்கிரஸ் எங்களும் இறங்கி வந்தது, இப்படி ஒரு தகவலை சொல்ல லாஜிக்கே இல்லை. நான் கேட்குறேன், கடந்த தேர்தலில் வாங்கின வாக்கு வங்கி தான் அளவுகள் 0.43, தட் இஸ் 0.5க்கு கீழே, விச் இஸ் நெக்லிஜிபிள். ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, நீங்கள் மொழி சிறுபான்மையினர் வருவாங்க, ஓப்பனாக உடச்சு கேட்குறேன் கோபேந்திரன், மொழி சிறுபான்மையினர் வருவாங்கன்னு நீங்கள் சேர்க்குறீங்களா? அவங்கள கிடையவே கிடையாது. இங்கே இருக்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வெளிப்படையாக பேசுவோம். இன்னைக்கு உகாதி வெளிப்படையாக பேசுகிறதுனா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தேமுதிக வரதால திமுக அப்படியே பாஞ்சு வந்து ஓட்டு போட்டுருவானா? திமுக ஓட்டு போடுற தெலுங்கு பேசுகிறவன் திமுக போடுறவனு இருக்கான், அண்ணா திமுக போடுறவனு இருக்கான், பிஜேபிக்கு போடுறவனு இருக்கான், எந்த கட்சிக்கும் போக எல்லாம் திருடன்னு சொல்கிறவனு இருக்கான். மொழி சிறுபான்மையினர்லாம் அப்படியே உங்கள் மேலே வந்து பாஞ்சு வந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க. நாங்கள் இவங்களை இழுத்தது காங்கிரஸை கூட்டின்னு வரதுக்காக டாக்டிக், இந்த கதெல்லாம் வேணாம், தான் காங்கிரஸ் தான் வந்துடுச்சு இல்லை, இவங்களை ஏன் இழிவுபடுத்துகிறேன்றேன். நான் கேட்குறது பிஜேபி எதிர்ப்பு தான் உங்களுடைய பிரதான கொள்கைன்னா, இந்த தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற சம்பிரதாய தேர்தல் கிடையாது, இது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை அடுத்த பல ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கப் போகிற தேர்தல் என்றால், இது என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்றால், பிஜேபியோடு நாளைக்கு போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ள ஒரு கட்சியை எதற்காக நீங்கள் வளர்க்கிறீர்கள்? அப்போ நாளைக்கு 2026 ஜெயித்த பிறகு நீங்கள் திமுக பிஜேபியோட ஏதோ ஒரு சமரசத்துக்கு போக போகிறீர்கள் என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் தியரியை இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஏன்னா ஒரு கல்லில் நீ 2 மாங்க அடிக்கிற. ஒரு பக்கம் மத சார்பற்ற சக்திகளை வீக்கன் பண்ணுறது மூலமாக நீங்கள் பிஜேபி கிட்ட RSS கிட்ட நல்ல பேர் வாங்குறீங்க. இந்த பாரு, நான் லெஃப்டோட பிரதிநிதித்துவத்தை குறைச்சிட்டேன், விசிகாவோட பிரதிநிதித்துவத்தை குறைச்சிட்டேன். இன்னொரு பக்கம் பிஜேபியோட சார்பு நிலையில் உள்ள ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு கட்சிக்கு நான் அசம்பிளி ரெப்ரசன்டேஷனை என்ஷூர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பிஜேபிக்கு பிடிச்ச விஷயம். இப்போ பிஜேபிக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா பிஜேபிக்கு பி டீம் யார்? இதை ஏன் செய்கிறேன்ற நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு அப்பழுக்கற்ற மத சார்பற்ற கட்சியாக இருந்து உள்ள கூட்டம் வந்தால் கூட பரவாயில்ல. அவங்க தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி ஓட்டு போடுற கட்சி. பல தேர்தல்களில் அவங்க பிஜேபியோட நின்று இருக்காங்க. முதன்முறையாக மோடி பிரதமர் மந்திரி ஆன பொழுது அந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த பொழுதும் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மறைந்த விஜயகாந்தையும் அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா அவர்களையும் தன் அருகில் அழைத்து உட்கார வைத்தார். அவங்களுக்கு எந்த இஷ்யூவில் என்ன ஸ்டாண்டு இருக்குது, நான் வேறு எந்த குற்றச்சாட்டையும் அவங்க மேலே வைக்கல. அவங்க திமுகவோட போனதுக்கு பல பேர் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அது எதையுமே நான் சொல்லலை, ஏன்னா என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இல்லாமல் நான் பேசுகிறேன்னா அது அவதூறு நான் என்றைக்கும் செய்ய மாட்டேன். நான் பொலிட்டிக்கலாக மட்டும் பேசுகிறேன். திமுகவோட ஸ்டாண்டு ஆன்டி பிஜேபினா இந்த எலெக்ஷனில் திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் வந்து நினைத்து பார்க்க முடியாத அவலமானதாக இருக்குது. நீங்கள் லெஃப்டையும் விசிகையும் இப்படி டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. மக்களுக்காக இன்றைக்கும் போராடக்கூடியவங்க அவங்க தான். 1 சீட்டு 2 சீட்டு குபேந்திரன் என்னங்க குறைஞ்சிட்ட போகுது? 6 சீட்டு 5 சீட் ஆகிட்டீங்க. இன்னொருத்தர் சிபிஎம்முக்கு 6 சீட் செட்டில் ஆகிட்டுன்றாங்க, விசிகாக்கு 7 சீட்டுன்றாங்க. இந்த 2-3 சீட்டில் தானே நீங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறீங்க. எல்லாரும் குறைச்சிக்கிட்டாங்க, நாங்களும் குறைச்சிட்டோம். ஏங்க 170 சீட்டு போட்டி போட்ட திமுக 165 சீட்டு நிற்கிறதும் 6 சீட்டு போட்ட 5 சீட்டு நிற்கிறதும் ஒன்றாங்க. அது எப்படிங்க ஒன்றா முடியும்? இதில் இன்னொரு ஆபத்து நான் பார்க்குறது, இதை விட ஆபத்து, நீ எதிர்த்தரப்பில் ப்ரோ பிஜேபி ஃபோர்ஸஸை நீ வளர்க்குற. ஒரு விதத்தில் திமுக சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது கூட நினைக்கலாம். அவங்க நினைக்கிறாங்க எல்லாரையும் சேர்த்துட்டு ஜெயிச்சிடலான்னு. ஏங்க இது ஜெயிக்கிறது தோக்கிறது பற்றின விஷயம் மட்டும் இல்லைங்க. திமுக 4 முனை போட்டியில் திமுக ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம், நான் உறுதியாக நம்புகிறேன். இட்ஸ் லைக் 89, இது டிஎம்கேஸ் எலெக்ஷன். பெருசாக இதில் பேச ஒன்றும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இடதுசாரிகளை விசிக்கவே இப்படி காயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? எல்லாத்துலேயும் உன் கூட நின்னால அவன் நாளைக்கு தோத்தே போனாலும், நீங்கள் 91 மாதிரி சைபர் ஆனாலும் அவனு விட்டு போக மாட்டான். மற்றவங்க அப்படி இருப்பாங்களா? இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறது, பாஜகவின் அடிமை கட்சின்னு கடந்த திருச்சி மாநாடு வரை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் எந்த ப்ரெஸ் மீட்லையுமே எந்த கேள்வி கேட்டாலுமே எடப்பாடி கோச்சுக்கிறார். அமித்ஷாவே சொல்லிட்டார்,
தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கி யதார்த்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்று பேச்சுவார்த்தை அதிமுகவில் முடிவடையாமல் டெல்லிக்கு போயிருக்கிறார். அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் தலைமை தாங்குகிற கட்சின்னு நீங்கள் அப்படி கேட்டால் நீங்கள் நிருபர்களை குதர்க்கமாக பேசுகிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி டெல்லி ஓடி போயிருக்கார். ஒன்று, தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குகிற கட்சி என்னைக்காவது கூட்டணி கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா? இப்படி இருக்கிற சூழலில் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு அங்கே போய் உறுதிப்படுத்துகிற பேச்சுவார்த்தை நடத்துகிறார்? நான் கேட்குறேன், எனக்கு இருக்கிற ஆதங்கம், ஒரு கட்சியினுடைய அதிமுகன்ற கட்சி பெரிய கட்சி, எடப்பாடி ஒன்று மாஸ் லீடர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே இருந்து கொண்டு செகண்ட் லைன் லீடர்ஸை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன? அவர் ஜெயலலிதா இல்லைங்க, எடப்பாடி மாஸ் லீடர்னு சொல்லிட்டேன். நீங்கள் இன்னைக்கு பிஜேபி விஸ்வரூபம் எடுத்துடுச்சுங்க. ஜெயலலிதாவோட அதிமுகவோட அந்த வசீகர தலைமை என்பது காலாவதியாகி போனது. அந்த கட்சி அந்த அம்மா பதவியில் உட்கார வச்சுட்டு செத்துப்பிட்டாங்க. இவங்க தனியாக நின்று ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிச்சதில்லை. இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிட போகுது. நீங்கள் அந்த அம்மா கொடுத்ததை அனுபவிச்சிங்க. அந்த அம்மா செத்துட்டாங்க, 4.5 வருஷம் அந்த அம்மா மறைஞ்சு உங்களுக்கு வாழ வச்சுட்டு போனாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த அம்மா செத்துருந்தா என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ தொடர்ந்து 10 வருஷம் ஆண்டுட்டீங்க. அதோட பலனை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க. நீங்கள் நல்ல பாயிண்ட் இது. கூட்டணி கட்சி அலுவலகத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துனது கிடையாது. மரியாதை நிமித்தமாக போயிருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு போனது கிடையாது. 98 மரியாதை நிமித்தமாக ஜனதா கட்சி சுப்பிரமணிய சாமி ஆஃபீஸுக்கு போனாங்க, மதிமுக ஆஃபீஸுக்கு போனாங்க, வாழப்பாடி ராமூர்த்தி நாட்டுமுத்து நாயகநாத் இதில் போனாங்க, பிஜேபி ஆஃபீஸுக்கு போனாங்க, மூப்பனார் வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு அது 2001 எல்லாம் நடந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அங்கே போகல. அது தலைமை கழகத்தில் தான் நடக்கும், அல்லது அந்தமா வீட்டில் கழித்து போடுவாங்க. இது ரெண்டில் ஒரு இடத்துல தான் நடக்கும். இன்றைக்கி நிலைமை என்னென்னா, ஏப்ரல் 10 அல்லது 11 கடந்த ஆண்டு லீலா பேலஸில் கூட்டணி அறிவிக்கும் போது எடப்பாடி சொன்ன முதல் வார்த்தை, எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையும்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு மாற்றி அவர் என்டிஏ அரசுன்னு சொல்கிறாரே வழியே எடப்பாடின்ற பேரையே உச்சரிக்கலை. பிரதமர் மோடி ஒரு இடத்துல கூட எடப்பாடின்ற பேரை உச்சரிக்கலை. இந்த கட்டத்தில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமையை வச்சு பார்க்கும்போது என்ன வேணால் நடக்கலாம், அதில் சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி டெல்லிக்கு போயிருக்கிறதுன்றது எவ்வளோ சீட்டு என்ன, ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த டைமிங்கை பாருங்கள். நேற்று விஜய் அஃபிஷியலாக இஃப்தார் பார்ட்டியில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த நாள் இவர் போகிறார். விஜயை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரத்துக்கு யார் தலைகீழ் நின்றான்றது தெரியும். மோர் தென் ஏடிஎம்கே அதில் ஆர்வமே காட்டல. பிஜேபி, அதுவும் டெல்லி பிஜேபி தான் ஆர்வம் காட்டுச்சு. தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த ரோலும் கிடையாது. இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்கிறேன். ஒரு முறை கொடியை பார்த்த பிறகு ஏதோ வந்துடுச்சு கூட்டணின்னு ஆசைப்பட்டவர் எடப்பாடி தான். ஆமாம், கொடி பறகுது பாருனாரு. பலவீனத்தை வெளியில் காமிச்சா. உனக்கு பலவீனம் இருக்கலாங்க, பலவீனத்தை வெளியில் காட்ட முடியாது. 41 பேர் சேர்த்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அசம்பிளியில் நடக்கும்போது இவர் எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினார்னா, ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு, உங்கள் கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டால் கூட நீங்கள் இவ்வளோ பேசியிருக்க மாட்டீங்களேன்னாரு. அந்த அளவுக்கு பேசினார். கட்சியில் என்னாச்சு? அவர் அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலை. இது விஜயோட கேரக்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில் 1000 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், அசம்பிளி ஃபாரம்ன்றது வேறு. நாளைக்கு 1000 வருஷம் பொறுத்து வர வரலாற்று மாணவன் அசம்பிளியில் என்ன நடக்குதுன்றதில் படிச்சுட்டு தான் வரலாறு எழுத ஆரம்பிப்பான். அந்த ஃபாரமில் உனக்கு ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. எல்லாரும் உனக்கு எதிராக நிற்கிறாங்க. நீ தான் கொலகாரன்றாங்க 41 பேரை கொண்டது. ஆனால் அங்கே சப்போர்ட் பண்ணி பேசினது எடப்பாடி. ஒரு நாம்கி ஆவாஸ் கூட அவர் நன்றி தெரிவிக்கலை. நன்றி தெரிவிக்கிறதால கூட்டணி வரணும்னு அவசியம் இல்லை. நன்றி தெரிவிச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் கூட விடலாம், இதனால் கூட்டணி வருதுன்னு நினைக்காதீங்க, அது வேறு இது வேறு. அந்த ஒரு குறைஞ்சபட்ச கர்டசி கூட விஜய் கிடையாது. நீ என்ன பண்ணுற, இன்றைக்கி அது இல்லைன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ட்டு எதிர்க்கிறீங்க. சரி, இன்றைக்கி டெல்லிக்கு போயிருக்கிறதுன்றது அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க குபேந்திரன். இதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கி நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் எனக்கு என்னென்னா, அவர் 54 தொகுதிகளை பாஜக கேட்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து, அதாவது டிடிவி தினகரன், வாசன், இதர கட்சிகள் அவங்க 54 தொகுதிகளிலும் பாஜக உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று பாஜக வற்புறுத்துவதாக தகவல். இவர் என்ன சொல்றார் எடப்பாடி, இல்லை பாஜக நிற்கிற தொகுதிகள் மட்டும் தாமரை, டிடிவி, வாசன், மற்ற கட்சிகள் எல்லோரும் இரட்டையில் நிற்க வேண்டும் என்று இவர் வற்புறுத்துவதாக தகவல். அப்போ பாஜக வேற பிளான்ல இருக்கு. அதை உடைப்பதற்கு இல்லை, டிடிவி உள்பட குக்கர் சின்னத்தில் இருக்கக்கூடாது, அவரும் இரட்டையில் நிற்க வேண்டும் என்று வற்புறுத்துவதாக தகவல். எது சக்சஸ் ஆகும்? குபேந்திரன், நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நான் அஃபிஷியலாக எதுவும் வரல, நான் அதை உங்களை குறைச்சி மதிப்பிட நினைக்காதீங்க, அப்படி சொல்லலை நான். அன்லஸ் இட் இஸ் அஃபிஷியல் நம்ம பேச முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிறத உண்மையாக ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கலை.
கேம் பிளான் தெளிவாக தெரியுது குபேந்திரன். 54 பேர் அவன் தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து லகான் அவங்க கையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்கேஸ் ஒரு ஹங் அசம்பிளி வருதுன்னா அவங்க பெரிய அளவில் இதில் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ 54 சீட்டு அங்கே போகுது அப்படின்னா இவர் ஆல்ரெடி வந்து 20 சீட்டை என்னமோ இவங்களை கமிட் பண்ணணும், பிஎம்கேக்கு கமிட் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து ஒரு 75 சீட்டு போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 150லேருந்து 160 சீட்டுக்குள்ளே இவங்க நிற்பாங்க. பட் அவர் இந்த சிம்பலை வந்து முக்கியமாக பார்க்குறாருன்னா ஐ திங்க் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அது அதிகாரப்பூர்வமாக வந்தால் தான் என்னால் அதுக்கு மேற்கொண்டு சொல்ல முடியும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 50 சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து சிம்பலில் நிற்க வைக்கிறதுன்றது பிஜேபியோட ரெப்ரசன்டேஷனை இந்த எலெக்ஷனில் மேக்ஸிமம் அவங்க பெருக்கணும்னு பார்க்குறாங்க. தோத்தாலும் ஒன்றும் இல்லைங்க, தாமரைக்கு வந்து ஒரு 20 எம்எல்ஏ உள்ளே இருக்குன்னா அதோட பாலிட்டிக்ஸ் வேறுங்க. இவங்க எல்லாமே பிஜேபியை மாறுவாங்க. வெறும் சிம்பிள் மட்டும் இல்லை, பிஜேபி வந்து இந்த ஒட்டகம் வந்து டென்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு மூக்கு வரும், அப்புறம் வாய் வரும், கன்னம் வரும், நெத்தி வரும், தலை வரும், அப்புறம் உடம்பு உள்ள வரும். எழுந்துனா கதை கந்தையில் முடிஞ்சு போச்சு கதை. 50 சீட்டுன்றது ஸ்டாலினே ஜெயிச்சு சிஎம் ஆனாலும் ஸ்டாலின் தான் ஆக போகிறார், அப்படி தான் நான் நம்புகிறேன். இது 4 முனை போட்டி, டன் டீல் எலெக்ஷன், பெருசாக பேச ஒன்றும் இல்லை. பட் இவர் 20 எம்எல்ஏ உள்ளே இருந்தானா அதோட பாலிட்டிக்ஸ் வேறு. உதாரணத்துக்கு திருப்பரங்கன்ற மாதிரி ஒரு இஷ்யூ வருது, ஒரு 20 எம்எல்ஏ இருக்காங்க அந்த தொகுதியில், பகுதியில் அல்லது பக்கத்து தொகுதியில், பக்கத்து தொகுதியில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இமேஜின், அவங்களுக்கு லாங் கேம் பிளான் இருக்குங்க. இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிக்கிறத பெரிய அளவில் தடுக்க பிஜேபி விரும்பலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த எலெக்ஷன், திமுகவோட எலெக்ஷன்றது பிஜேபிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிமுக வளர வேண்டும், அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும், திமுக வீழ்த்த வேண்டும் இப்படின்ற எண்ணம் பாஜகவுக்கு இருந்தால் எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற பியூஷ் கோயல் கிட்ட சமாதானமாக போக சொல்லி இங்கே முடிச்சிருக்கலாம். அப்போ திமுக வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் பாஜகவுக்கு இல்லை. நீங்கள் இப்போ 25 இடங்களுக்கு மேலாக இந்த முறை 29 இடங்கள், அதாவது காங்கிரஸை விட ஒரு தொகுதியாவது பாஜக கூடுதலாக பெற வேண்டும் என்று பியூஷ் கோயல் வற்புறுத்தியதாக தகவல். சரி, அவங்க ஆசைப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் காங்கிரஸோட 1 சீட்டு கூட தான் கேட்குறாங்க. சரி, அப்போ அந்த ஆஸ்பெக்டில் அவங்க வந்து பாஜகவுக்கு 100 எம்பி தான் இருக்காங்க, அதோட அதிக எம்பிக்கள் உள்ள கட்சிக்கு கூடுதல் வேண்டும் கேட்பது கூட தவறில்லை. ஆனால் திமுக வீழ்த்த வேண்டும் இந்த தலைமையிலான கூட்டணியின் நோக்கம் இருந்தால் இந்த பிரச்சனை இங்கேயே சால்வ் பண்ணலாம். அவர் டெல்லிக்கு கூட்டின்னு வந்து அமித்ஷா கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு இதில் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. ஒருவேளை அமித்ஷாவே இங்கே ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கோ இல்லை கட்சி நிகழ்ச்சிக்கோ வரலாம், விளக்கு பூஜை மற்ற பூஜை ஏதோ ஒன்று வந்துட்டு இங்கே சால்வ் பண்ணலாம். இவரை பலவீனப்படுத்துவதால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சொல்கிறோம் இப்போ 4 முனை போட்டின்னா திமுக தான் ப்ளஸ்ன்றீங்க. அப்போ இன்னொரு பலவீனப்படுத்துகிற நோக்கம் பாஜகவுக்கு எப்படி சரியாக வரும்? இல்லைங்க, அவங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வந்து இங்கே தங்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக நம்புகிறாங்க. அது வந்து வர தேர்தல் இல்லாட்டியும் அதுக்கு அடுத்த தேர்தலில் வரும். ஜெயலலிதா மரணத்திலேருந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளே தமிழ்நாட்டில் தங்களால் காலூன்ற முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. நீங்கள் பிஜேபியோட வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா 1980லேருந்து குறிப்பாக 95 வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனா கவர்மெண்ட் வந்து அதில் பிஜேபி டெப்டி சிஎம் ஆனதுலேருந்து இந்த 30 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லாங் கேம் தான் ஆடுறாங்க. ஸ்ப்ரிண்ட் பிளேயர்ஸ் கிடையாது, அவங்க மேரத்தான் பிளேயர்ஸ். ஓடுமீன் ஓட உருமீன் வருமாளோ காத்திருக்குமா கொக்குன்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு, குறிப்பாக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் காலப்போக்கில் தங்களிடம் வரும், அதை வைத்து தங்களால் திமுகவை வீழ்த்த முடியும், இங்கு தங்களுடைய ஆட்சியை ஏற்படுத்த முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதற்கு முதல் படியாக தங்களுடைய அசம்பிளி ப்ரெசன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும், விரிவுபடுத்தணும்னு அவங்க விரும்புகிறாங்க. பலவீனம் அடையக்கூடிய அதிமுக பிஜேபிக்கு தான் போய் சேரும். ஸோ இந்த எலெக்ஷனில் அவங்க டார்கெட்டு இந்த 5 மாநில தேர்தல், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி சின்ன ஸ்டேட் விட்டுருங்க. அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அஸ்ஸாமில் பிஜேபி கவர்மெண்ட் தான், ஏன்னா காங்கிரஸ் கொலாப்ஸ். நேற்று கூட ஒரு எம்பியை ஓடி போட்டாங்க, லோக்சபா எம்பியை. கேரளா வந்து யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு லாஸு, கம்யூனிஸ்ட்டோ காங்கிரஸோ. தமிழ்நாடு வந்து அவங்க ரேடாரில் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு அவன் எடப்பாடி சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு. விஜயை நம்பினாங்க, ஓடி போட்டார். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து திமுகவோட பெருசாக மல்லு கட்டி திமுகவை மம்தா கொடுக்குற குடைச்சலை ஸ்டாலினை கொடுக்குறதால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா எந்த ஸ்டேட்லலாம் அவன் எதிர்கட்சிக்கு வந்து ரொம்ப அதிகமாக குடைச்சல் கொடுக்குறானோ அந்த ஸ்டேட்லலாம் அந்த எதிர்கட்சி வீழ்ந்தால் அதை பயன்படுத்திக்கிற அளவுக்கு பிஜேபிக்கு வந்து ஒரு ஓட் பேஸ் இருந்தது. இப்போ மம்தாக்கு வந்து அங்கே வர முடியும், 39% ஓட்டு இருக்குது. பீகாரில் பண்ணால் அவங்களுக்கு வர முடியும், ஓட் பேஸ் இருக்குது. கர்நாடகாவில் வர முடியும், கேரளாவில் கூட வர முடியும், இங்கே வர முடியாது.
இங்கே என்னத்துக்கு ரிஸ்க் எடுக்கணும்? இந்த தடவை ஸ்டாலின் வந்தால் திமுக வந்தால் வந்துட்டு போட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. பெரிய ஆர்வம் இந்த தடவை அவங்க காட்டலைங்க. ஆனால் எல்லா குறைச்சலும் கொடுப்பாங்க, நான் அதை மறுக்கலை நான். பட் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் கொடுக்குற அந்த அடி இருக்குது பாருங்கள், அதை இங்கே செய்யவே மாட்டாங்க. நான் எதுக்கு எடப்பாடியை சிஎம் ஆக்கணுன்றேன்? எனக்கு என்ன லாபம்? கட்சி ஓரளவாது ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வந்ததுன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் பிஜேபி. மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது, இங்கே இல்லவே இல்லையே. ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டுங்க. இந்த தடவை அவங்க இன்னமும் நான் சொல்கிறேங்க, ஃபர்தராக எடப்பாடி வீக்கன் ஆகிறத தான் விரும்புகிறாங்களே ஒழிய ஸ்டாலின் வீக்கன் ஆகிறத விரும்பல. யோசிச்சு பாருங்கள், இப்போ டிஎம்கே ஜெயிச்சு சிஎம் மறுபடியும் ஸ்டாலின் பதவியை காப்பாற்றிக்கிறாரு செகண்ட் டைம். ஏடிஎம்கேக்குள்ளே கலகம் அடிக்கும், எடப்பாடி பொசிஷன் இன்னும் மோசமாகும். அந்த சன்னிங்கில் லாபம் அடைய போகிறது யார்? பிஜேபி தான். அந்த லாங் கேம் ஆடுறான்ற நான். இது அவன் எலெக்ஷன் இல்லைங்க. இந்த அரசியலில் திமுக அதிமுக தொடர்ந்து விஜய் சம்பந்தமாக ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மார்ச் 4ஆம் தேதி காங்கிரஸ் கூட்டணி உறுதியான பிறகு அன்றிலிருந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு மேலாக என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவார், இப்படி தொடர்ச்சியாக தகவல். அப்புறம் நீங்கள் இன்றைக்கி தினத்தந்தியில் தாவேக்கா தனித்து போட்டியின் தலைப்புச் செய்தி வருவதற்கு முன்பாக கொட்டை எழுத்தில் என்டிஏ அலைன்ஸில் விஜய் வருவார்னு போட்டான், இதே பேனரே போட்டான். ஆமாம், அப்படியெல்லாம் வந்த பிறகு கூட வாய் திறக்காத விஜய் தலைமையில் அல்லது விஜய் பெயரில் அறிக்கை வராத ஒரு நிலைமையில் இஃப்தார் பார்ட்டியில் நாங்கள் அந்த டீம் இந்த டீம், நாங்கள் யாரோட டீம் இல்லை, தனித்து போட்டின்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், திமுகவுடன் விஜய் கூட்டணி அப்படின்னு வந்திருந்தால் அவர் வாய் திறந்திருப்பாரா இல்லையா? திறந்திருப்பார். அப்புறம் இத்தனை நாள் கழித்து திடீர்னு என்டிஏ கூட்டணிக்கு வந்து விடுவார்னு ஊரே பேசிட்டு அதிமுக இயங்குது, பாஜக ஏதோ கேம் ஆடுது எல்லாம் சொன்ன பிறகு திடீர்னு இஃப்தாரில் போய் நான் மதசார்பற்ற கூட்டணி தான் அப்படிங்கிறார். யார் அவர்கிட்ட கூட்டணிக்கு போனாங்க? எதுக்கு இத்தனை நாள் இழுத்து கொண்டு வந்து இப்படி மீடியா பரபரப்பு என்ன வேணா பேசணும், அதை ரசித்து மகிழ்ந்த விஜய் திடீர்னு அறிவிக்க காரணம் என்ன? இதாங்க, நல்லா ஊரை ஏமாற்றி கட்சிக்காரனை ஏமாற்றி, ஊரை மட்டும் ஏமாற்றலை, சொந்த கட்சிக்காரனை ஏமாற்றிருக்காரு அவர். அவங்க வீடியோ கான்ஃபரன்சிங் நடந்தது. வீடியோ கான்ஃபரன்ஸில் 90% மாவட்ட செயலாளர்கள் நம்ம என்டிஏவோட தான் போகணும், ஏன்னா எலெக்ஷன் நிற்க முடியாது. அவங்க பாருங்கள், அடுத்த கூத்து இருக்குது. எலெக்ஷனில் எத்தனை பேரை போட்டி போட முடியும், எத்தனை பேர் நாமினேஷன் அக்செப்ட் ஆகுது, எத்தனை பேரை தூக்கின்னு போகிறானுங்க. போலிங் டே அன்றைக்கி எவன் பூத்தில் இருக்கான், எவன் வெளியில் இருக்கான், இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். கேண்டிடேட் ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது எலெக்ஷன் டப்பா டான்ஸ் ஆட போகுதுன்றது க்ளீனாக தெரியுது. அவன்லாம் கூட்டணி வேணுன்றான். அந்த கூட்டணி வேணும்னு 90% மாவட்ட செயலாளர்கள் அவங்க இண்டோரில் நடந்த அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையை மீடியா கசி விட்டது யார்? விஜய் கூட ரைட் ஹேண்டாகவும் லெஃப்ட் ஹேண்டாகவும் இருக்கவங்க தான் அதை பிளான் பண்ணாங்கன்றது எல்லா பத்திரிகாரனுக்கும் தெரியும், எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியும். இப்போ யாரை இவர் குறை சொல்கிறாரு, என்னென்னமோ எழுதுகிறாங்கன்னு சொன்ன மாதிரி இதே தந்தி பேப்பரில் தலைப்பு செய்தியில் திமுகவுடன் விஜய் கூட்டணின்னா பொங்கி எழுந்திருப்பீங்கல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1.5 வருஷத்துக்கு முன்னால் தினமலரில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அதிமுகவுடன் விஜய் கூட்டணின்னா மத்தியானமே புஷி ஆனந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அப்படிப்பட்ட அறிக்கை வரலையே. இப்போ அப்படிப்பட்ட அறிக்கை இப்போ வரல. உனக்கு 10 நாளாக வரல, 10 நாளாக நீ வரல, இப்போ திடீர்னு பொங்கி எழுதுற. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, விஜய் தன்னையும் முட்டாளாக்கி கட்சிக்காரனையும் முட்டாளாக்குறாரு. அவர் பிஜேபியோட போக மாட்டார், உறுதியாகிடுச்சு. இப்போ இனிமேல் நாள் இல்லை. ஆனால் இவர் நடுப்புற இந்த ஒரு 2-3 வாரமாக, குறிப்பாக கடந்த 2 வாரமாக இவர் பிஜேபியோட போகிறார் அந்த செய்தியை அவர் ரசித்தது, பதில் சொல்லாமல் இருந்தது ஆல்ரெடி மைனாரிட்டி ஓட் பேங்க்கில், இவருடைய ஓட் பேங்க்கில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அது அப்படியே திமுக போயிருக்கு. இவரை நம்ப முடியாது. எப்படி எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு 26 இல்லை 36 46 நான் பிஜேபியோட போக மாட்டேன்னு முழங்கிட்டு எடப்பாடி 2 மாதத்தில் போய் அமித்ஷா பக்கத்தில் உக்காந்தாரோ, விஜய் கதையும் அதுதான். இந்த 2 வாரம் இந்த பேச்சை ரசிச்சல, இதுக்கு ஒரு சேதாரம் இருக்குது. நீங்கள் இன்னொரு முக்கியமான இடத்த தொட்டிங்க. இந்த கடைசி பதிலில் அவங்களுக்கு கேண்டிடேட் இருக்குமான்னு கேட்டீங்க. உண்மையிலே செங்கோட்டையின் மூலமாக பல முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தூது விடுத்து நீங்கள் கேண்டிடேட்டை வாங்கன்னு அழைப்பதாக ஒரு தகவல். எலெக்ஷனில் போட்டி போட சொல்லி. ஆமாம், இந்த தேர்தலில் விஜய் கட்சிக்கு வேட்பாளராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை கூப்பிடுவதால் செங்கோட்டையன் அவரே பேசி கூப்பிடுவதால் தகவல். இது எனக்கு ஒரு ஊர்ஜிதமான தகவல். அது உருப்படுமா? அது அப்போது இந்த நிலைமையில் உங்களுக்கு கேண்டிடேட் 100 பேரோ 150 பேரோ வச்சுங்க, 234 பேர் கேண்டிடேட் இல்லை. அப்போது நீங்கள் 10 நாள் அந்த ரசிச்சாருன்னு சொன்னோம்ல, இஸ் எக்ஸ்பெக்டிங் ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இன்றைக்கி இப்போ இல்லாமல் போச்சு சார். நம்ம எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்கோங்க. நான் பார்வையாளனா 84 89, ஜேர்னலிஸ்ட்டாக 91லேருந்து பார்க்குறேன். அந்த நாமினேஷன் ஃபைலு, 15 நாள் கேம்பெயின், போலிங் டே, அது தனி பாலிட்டிக்ஸ். எவ்வளோ பெரிய அப்பட்டக்கரை இருந்தாலும்
திமுக அண்ணா திமுக அரை மணி நாள் நீ நிற்கவே முடியாது, சொல்லிடுவான் 2 பேரும். அதுவும் திமுக சுரூபம் எடுத்துருவான். அதுவும் இன்றைக்கி எலெக்ஷன்ஸ்லாம் காஸ்ட்லி அஃபேர். குறைஞ்சது 20 கோடி வேணும் ஜெயிக்கிறதுக்கு 2 பேரும். அப்பர் லிமிட் கிடையாது, அது 100-200 கோடி வரைக்கும் போகும். 20 கோடி வைக்கணும். உங்களை எத்தனை பேர் வந்து செலவு பண்ண தயாராக இருப்பான்? அந்த 20 கோடி எடுக்கிற 5 கோடி நீ சொல்கிற 5 கோடி 2 கோடி வச்சுக்கோ, 2 கோடி எடுக்கிறவன் ஜெயிக்கிற வாய்ப்பு ஓரளவாவது இருந்தால் தான் எடுப்பான். கூட்டணி இல்லைன்னா போட்டி போடுறதுக்கு வரமாட்டாங்க. 214 தொகுதிக்கு அவருக்கு நான் சொல்கிறேன் ஒர்த்தி கேண்டிடேட் கிடைக்க மாட்டான். 1 கோடி ரூபாய் செலவு செய்கிற வேட்பாளர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி விசாரித்து அப்ளை பண்ணுங்கன்னு கேட்டதில் இதுவரை 25 பேர் கூட தொடரன்னு சொல்லி தகவல். எப்படிங்க வருவான்? ஏங்க நீங்கள் ஆற்றுல போதேன்னு 1 ரூபா போடுவீங்களா? எப்படி போடுவோம்? ஏங்க 1 கோடின்றது சாதாரண அமௌண்ட் இல்லைங்க. நான் பெருமைக்காக போடுவீங்க நீங்கள் 1 கோடியை? என்ன ரிட்டர்னு சார்? ப்ரெஸ்டீஜுக்காக தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு போய் நிற்கிறான்னா அது சின்ன கட்சியில் கிடையாது, பெரிய கட்சியில் நிற்பான். கலைஞர் சில பேர் நிற்க வைப்பார், அப்படி போகிறான்னு தெரிஞ்சால் நிற்பான். 2014 நின்னாங்க. ஜகத்தெல்லாம் 2014 அரக்கோணத்தில் எவ்வளோ விட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். போயிட்டு போது அப்படியே இன்கம் டேக்ஸ் கட்டின மாதிரி வச்சுக்கேன்னாரு. இப்படியே சொன்னார். அவரோட ரைட் ஹேண்ட் ஆள் எனக்கு சொன்னான். அந்த மாதிரி மாபெரும் பணக்காரர்கள் அவங்க அடுத்த எலெக்ஷனில் போட்டு எடுத்துருவாங்க. ஏன்னா அவனுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மலைக்கு போகிறவன் குபேந்திரன் 30 நாள் குடிக்காமல் இருப்பான். 31ஆம் நாள் இறங்கணுன்னா அலம்பல் தாங்காது. அந்த 30 நாள் அவன் ஏன் குடிக்காமல் இருப்பான்? 31ஆம் நாள் குடிக்கலான்ற நம்பிக்கை இருக்குது. இல்லாட்டி 30 நாள் குடிக்காமல் இருக்க மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி நீ வந்து நான் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன், 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த எலெக்ஷனில் பரவாயில்லையா, தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம், அடுத்த எலெக்ஷன் நம்ம போட்டலான்றா சத்தியமாக செய்வான். அடுத்த எலெக்ஷன் உன் கட்சி இருக்குமானே தெரியாது, உன் தலைவர் அரசியல் இருப்பாரானே தெரியாது, எந்த பாலிட்டிக்ஸும் இல்லை உங்களுக்கு, பல இஷ்யூஸில் உங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. அதிகாரத்தில் பங்குண்டுங்க கூவி கூப்பிட்டீங்க, ஒருத்தம் கூட வரல. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்றதான் உங்கள் நிலைமை. இதுக்கு நடுப்புற அண்ணா திமுக பிஜேபியை நான் தான் வேணான்னு சொன்னேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். அப்போ வாக்கு வங்கி அரசியலோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல. உங்கள் நோக்கம் திமுகவை வீழ்த்துறது தான் இருந்ததுன்னா நீ அண்ணா திமுகவோட சேர்றதை தவிர என்டிஏக்கு போகிறத தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது என்ன தான் கம்யூனல் பார்ட்டியாக இருந்தாலும் நோக்கம் திமுகவை தோக்கடிக்கிறதுனா ஏடிஎம்கேவோட சேர்ந்தால் தான் அது முடியும். அவன் என்டிஏவோட தான் இருக்கான். அப்போ வேறு வழியே இல்லை உனக்கு. அப்போ இது பேசிக் லெசன். இது இல்லைன்னு வாக்கு வங்கி அரசியலுக்கே வரக்கூடாது. திமுகவை எப்படிங்க தோக்கடிப்பான் ஒருத்தன் தமிழ்நாட்டில்? அதை சொல்லுங்களேன். ஏங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா விடவா நீங்கள்லாம் லீடரு? அவங்க 2 பேரும் 10 கட்சி 20 கட்சி சேர்த்து தானே தோக்கடிச்சாங்க திமுகவை. நீ எப்படி தனியாக தோக்கடிப்ப? திமுக எப்படி அண்ணா திமுகவை தோக்கடிச்சது? எம்ஜிஆர் ஜெயலலிதா 30 கட்சி 50 கட்சி 90 கட்சியை வச்சுருக்காரு இன்றைக்கி ஸ்டாலின். இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு 23 கட்சியை ஸ்டாலின் வச்சுக்காரு? விஜய் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் போய்ட்டு அதை கப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு ஒரு மாலையை ஒன்று போட்டு கட்சியில் சேர்த்துக்கிறாங்க, அரவணைச்சிக்கிறாங்க. இல்லை தெரியுதில்ல, நீ வந்து இப்படி வந்தால் தான் வீழ்த்த முடியும்னு தெரியுதில்ல, நீ அப்படி தனியாக வீழ்த்துவ. ஆனாப்பட்ட மோடியை 38 கட்சியை வச்சு தானே ஜெயிக்கிறாரு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே கூட்டணி தான். அப்போ எப்படி போய் நீ தனியாக ஜெயிப்ப? கேண்டிடேட் கிடைக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 234 தொகுதி எங்கேருந்து வருவான் கேண்டிடேட்? டம்மி பீஸை போடலாம், அது நிறையா வருவான். ஒர்த்தி கேண்டிடேட் எத்தனை தொகுதி வருவான்? அப்போ அந்த நாமினேஷன் ஸ்டேட்டஸில் இன்னொன்றுங்க, நாமினேஷனில் என்னென்னா கூத்தெல்லாம் நடக்க போகுது பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நாமினேஷன் எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டுன்னு. 3ஆம் கிளாஸ் பச்சை 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன திமுக அண்ணா திமுக அரசியல்வாதி செய்வான். நீ எம்ஏ பிஹெச்டி முடிச்சு உன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் ஒன்றும் நாமினேஷன்லாம் ஒழுங்காக ஃபைல் பண்ண முடியாது கண்ணு. அது வேறு கதை. ஒரு சின்ன லூப் போல் வைப்பான், ஸ்க்ரூட்டினியில் காலி, டம்மி கேண்டிடேட் போடுவான். சில சமயம் டம்மி கேண்டிடேட் செலக்டாக இவன் காலி ஆகிடுவான். எவ்வளவோ கூத்துருது. இத்தனையும் மீறி ஜெயிச்சு வந்தீங்கன்னா திடீர்னு கேண்டிடேட் காணாமல் போடுவான், தூக்கின்னு போடுவானுங்க 2 பேரும். அவன் எந்த அடிப்படையும் புரியாமல், வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படையும் புரியாமல் நான் தனியாக நிற்பேன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் தான் வேடிக்கை இருக்குது. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதில் சொன்ன தங்களுக்கு நன்றி. நன்றி சார்.